வணக்கம். வெல்கம் டு சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ். நம்ம வந்து 10th ஸ்டேட் போர்டோட சாப்டர் 3 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்க முடியாது. ஸோ டூ சப்போர்ட்டிங் அஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். நம்ம 3rd சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து செகண்ட் செக்ஷன் GCD and HCF, GCD or HCF and LCM of polynomials பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து GCD greatest common divisor and highest common factor. ஸோ ஆல்மோஸ்ட் ஒன்று தான். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ greatest common divisor எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்க பாலினாமியல்ஸை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, 2 பாலினாமியல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து f of x and g of x நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதில் நம்மளோட f of x நம்ம வந்து உள்ளே போட்டுட்டு g of x வெளியில் ஆஸ் யூஷுவல் டிவிஷன் மெத்தடில் பண்ண போகிறோம். நமக்கு ஒரு equation கிடைக்கும், அது q of x எடுத்துக்க போகிறோம். ஸோ இதோட பண்ணும்போது சம் மல்டிபிள் ஏதோ ஒரு மல்டிபிள் ஆஃப் g of x நமக்கு கிடைக்கும். கிடைக்கிற ரிமைண்டராக r of x எடுத்துப்போம் இல்லையா. ஸோ இப்போ இந்த r of x நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் நம்ம எங்கே திரும்ப இது ப்ரொசீட் பண்ண போகிறோம். எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோம்னா, g of x உள்ளே போட்டுட்டு r of x வச்சு நம்ம வந்து திரும்ப equation 1 of x கண்டுபிடிப்போம். ஸோ அதுவும் சம் மல்டிபிள் ஆஃப் r of x கிடைக்கும். ஸோ அது பண்ணும்போது r1 of xன்றது நமக்கு ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த r1 of x வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் திரும்ப இதே மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும் until அது 0 ரீச் பண்ணுற வரைக்கும். இப்போ இந்த இடத்துல எனக்கு r of x 0ன்னு கிடைச்சிது அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம எந்த டிவிஷனில் உங்களுக்கு r of x வந்து 0 கிடைக்குதோ அந்த டிவிஷனில் உங்களுக்கு டிவைசர், அதாவது g of x இருக்கு இல்லையா, இதுதான் உங்களோட GCD or HCF அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். இதுதான் உங்களுக்கு வந்து 3 ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்காங்க. மேபி இது உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபைடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இப்படி போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ தட் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஸோ புக்கில் கொடுத்துருக்க ஒரு எக்ஸாம்பிளே நான் எடுத்துக்கிறேன். அவங்க வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. அதாவது x³ + x² - x + 2, இன்னொன்று வந்து 2x³ ஓகே, இன்னொன்று வந்துட்டு 2x³ - 5x² + 5x - 3. ஸோ நான் இதை வந்து உள்ளே போட்டுக்கிறேன். ஸோ 2x³ - 5x² + 5x - 3 வெளியில் x³ + x² - x + 2. ஆக்சுவலி நான் இடம் இல்லாதனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இப்படி போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பேண்டாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் x³ 2x³ பார்க்கணும். ஸோ 2x³ / x³ கேன்சல் ஆகி வெறும் 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ மேலே 2 போடுங்க. 2x³ 2ஓட மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × x², 2x², 2 × -x - 2x, 2 × +2 + 4. இப்போ சைன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ், இது கேன்சல் ஆகிடும். -7x² + 7x - 7. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிமைண்டர் ஆக்சுவலி கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல இந்த -7x² + 7x - 7ல இந்த 7 வந்து நான் காமனாக எடுத்துக்கிறேன். -7. ஸோ x² - x + 1 கிடைக்குது. இதில் இந்த -7ங்கிறது என்னுடைய இந்த g of x இருக்கு இல்லையா, இதோட டிவைசரா இல்லை டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு நான் ஒரு தடவை செக் பண்ணுறேன். ஆகாது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், -7 நான் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, x² - x + 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் எப்படி போட போகிறேன் அப்படின்னா, அதாவது இந்த g of x இங்கே உள்ளே போட போகிறேன். x³ + x² - x + 2. இந்த ரிமைண்டர் இருக்கு இல்லையா, இதை நான் வெளியில் போட போகிறேன். அப்போ x² - x + 1. இப்போ பார்த்தீங்கன்னா x³ இருக்குது, இங்கே வந்து x² இருக்குது. ஸோ பவர் மேலே போகும்போது என்ன ஆகும்னா எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல எக்ஸுங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. x³ - x² + x நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் சால்வ் பண்ண எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2x² - 2x + 2ன்னு கிடைக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு x² இருக்குது, இதுவும் x² இருக்குது. அப்போ நீங்கள் திரும்ப பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே x² இங்கே x³ இருந்துச்சு. அதாவது ரிமைண்டரில் இருக்கிற பவர் வேல்யூ வந்துட்டு இந்த டிகிரியோட வேல்யூ வந்துட்டு இந்த டிவைசரில் இருக்க g of xல இருக்கிற டிகிரி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியல. ஆனால் இந்த இடத்துல சேமாக இருக்குது. ஸோ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். சேமாவோ அதிகமாகவோ இருந்தால் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அதாவது இங்கே 2 இருந்து இங்கே 3 இருக்குது. ஸோ 3 is greater than 2, அதனால பாசிபிள் இல்லை. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் 2 is equal to 2 இருக்குது, இது பாசிபிள். இதே 3 இந்த இடத்துல வந்து 2 இருந்து இந்த இடத்துல, அதாவது இங்கே ஸ்கொயர் வந்து இங்கே கியூப் இருந்துச்சு இல்லையா, ஃபஸ்ட்டு அதுவும் பாசிபிள். ஓகேவா. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ வந்து இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து +,
ப்ளஸ் 2 பண்ணிக்கிறேன். அப்போ 2x² மைனஸ் 2x ப்ளஸ் 2. திரும்ப நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எல்லாமே கேன்சல் ஆகி 0 கிடைச்சிடும். அப்போ இந்த இடத்துல எனக்கு ரிமைண்டர் 0 கிடைக்குது. அப்போ இதுதான் என்னுடைய ஜிசிடி, அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அல்லது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே, ஸோ நம்ம அடுத்தது எல்சிஎம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எல்சிஎம் பண்ணுறது வந்து இதில் வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். நீங்கள் இந்த அளவுக்கு டிவிஷனில் கூட இறங்க வேண்டாம், ரொம்பவே சிம்பிளாக போடலாம். எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து என்னோட ஏபிங்கிறது வந்து சம் கான்ஸ்டன்ட், அதாவது கான்ஸ்டன்ட்னா நம்பர்ஸ் 5, 6 அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பரில் வச்சுருக்கேன். ஸோ மீதி இந்த எக்ஸ் ஒய் இசட் இதெல்லாமே வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து இப்படி இருக்கு, 5x² plus y² இப்படி இருக்கு. அதே மாதிரி 6xy² plus xy³ இல்லை x³ y³ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உங்களோட கோஎஃபிஷியன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த 5, 6ன்றது இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஸோ மேபி இது வந்து இப்படி காமனாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஃபஸ்ட்டு இந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஆக்சுவலி இப்படி காமனாக கொடுத்துருந்தா புக்கில் இந்த சம் இல்லை, நான் உங்களுக்கு இன்னும் 2 சம் எக்ஸாம்பிள் இது பண்ணி காட்டுறேன். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஆஃப் 5, 6 கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்தது எல்சிஎம் ஆஃப் x² plus y² xy² plus x³ y³ ஓகே, இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் ஆஃப் 5, 6 வந்து உங்களுக்கு 30. இதோட எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்துக்குமே பவர் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு xy² பவர் அதிகமாக இருக்குது, x³ y³ பவர் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் இதை இப்படி தான் எழுதணும். ஸோ அப்போ உங்களோட இது எப்படி ஆகும்னா 30 × xy² plus x³ y³ இதுதான் உங்களோட எல்சிஎம். ஸோ நான் இன்னொரு சம் சொல்கிறது மூலமா உங்களுக்கு இது இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இன்னொரு சம் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த சம் வந்து உங்களுக்கு புக்கில் இருக்குது, ஆனால் புக்கில் வந்து எக்ஸசைஸில் இருக்குது. ஓகே, ஏன் நான் இந்த சம் போடுறேன் அப்படின்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு லிட்டில் பிட் ஈஸியாக இருக்கும், அதனால மேபி இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த சம் போடுறேன். ஸோ p² - 3p + 2, x² - 4 சாரி p² - 4. ஓகே, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் இயர். இப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. 2 1s are 2, -1 -2. ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்துடும், உங்களுக்கு ஆடிஷன்லி -3 வந்துடும். இப்போ p - 2 p - 1 இது வந்து x² - y² ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ p - 2 ஒன்று, ஸோ p + 2 ஒன்று, அதாவது p² - 2² ரைட்டா. ஸோ x² - y², ஸோ x - y × x + y. இப்போ இது ரெண்டுக்கும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எப்படி எழுதுறீங்கன்னா p - 2 p - 1 இதில் ஆல்ரெடி p - 2 எழுதிட்டேன், மீதி இருக்கிறது p + 2. ஸோ இதுதான் உங்களோட எல்சிஎம். புரிஞ்சுதா? நம்ம எல்சிஎம் எழுதும்போது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுவோம், அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட்டாக இதில் வர சம்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இது உங்கள் எக்ஸசைஸில் இருக்க சம் தான். இந்த எக்ஸசைஸில் இருக்க சம் தான் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x² - 5x - 3 4x² - 36. ஸோ இதே அதே மாதிரியே -6 -5 எப்படி பிரிக்கலாம்னா, ஸோ இங்கே 5 வந்துருக்கு, ரெண்டுத்துலையுமே மைனஸ் வந்துருக்கு. அப்போ 2 3 நம்மளால் பிரிக்க முடியாது. ஸோ 6 1 பிரிங்க. ஸோ இது என்ன ஆகும், 6 1s are 6. So -6 into 1 -6 -6 + 1 -5. So divided by 2 இந்த இடத்துல x - 3 into 2x + 1. ஓகே, ஸோ இது வந்து ஈஸியாக பண்ணியாச்சு. இந்த இடத்துல 4 காமன் எடுத்தீங்கன்னா x² - 9 கிடைக்கும், a² - b² அல்லது x² - y². ஃபார்முலா எப்படி வரும்னா 4 into x - 3 into x + 3. அவ்வளோதான். இப்போ நீங்கள் காமனாக என்ன எழுதுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 எழுதிக்கோங்க, ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்ட், அதனால கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து x - 3 2x + 1 இந்த இடத்துல x - 3 ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ மீதி இருக்கிற x + 3 இதுதான் உங்களோட எல்சிஎம். ஓகே, ஸோ சிம்பிள். நீங்கள் இது வந்து ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். இதுக்கு அடுத்து உங்களுக்கு உள்ளதுலேயும் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு நான் ஒரு கன்வீனியன்ட்டுக்காக நான் அந்த சம் போடுறேன், ஏன்னா நீங்கள் அந்த சம் மேபி நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கலாம். ஸோ அதுக்காக நான் அந்த சம்மை வந்து உங்களுக்கு கிளாரிஃபைடாக போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சம் வந்து 2x² - 3xy (2) அடுத்தது 4x - 6y(3), அடுத்தது வந்து 8x³ - 27y³ இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். ரொம்பவே சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி இந்த இடத்துக்குமே x காமனாக இருக்கிறதுனால எக்ஸை வெளியில் எடுங்க. 2x - 3y (2) அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்குது. ஸோ 2 வெளியில் எடுங்க.
2x minus 3y the whole cube. ஏன் நான் இந்த 2க்கும் சேர்த்து கியூப் பண்ணுறேன்னா நான் இதுக்கு மட்டும் இதுலேருந்து ரெண்டுலேருந்து தான் வெளில எடுத்துக்கேன்னு தவிர இந்த கியூப்லேருந்து வெளியில் எடுக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதலாம்னா 2x the whole cube minus 3y the whole cube எழுதலாம். அதாவது a cube minus b cube. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா a minus d a square plus ab plus b square. ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. 2x minus 3y into 4x square plus ab. So 6xy plus 9y square. ஸோ இவ்வளோ தான். இதை வச்சு நீங்கள் பண்ணணும். இப்போ கான்ஸ்டன்ட்லாம் எழுதுங்க. ஃபஸ்ட்டு இதான் கான்ஸ்டன்ட், இங்கே கியூப் இருக்குது. அப்போனா 2 கியூப் ரைட்டா. மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கிறேன். நான் திரும்ப ரியலைஸ் பண்ணி எழுதுவேன். ஸோ வேறு ஏதாவது இருக்குன்னா இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அதையும் எழுதிக்கோங்க. இன்டூ இதில் பார்த்தீங்கன்னா 2x minus 3y the whole square இருக்குது. எக்ஸை வெளியே எடுத்துட்டேன். மீதி என்னென்ன இருக்குன்னு எழுதிக்கிறேன். 2x minus 3y the whole square. இந்த இடத்துல வந்து 2x minus 3y the whole cube இருக்கும். இந்த இடத்துல 2x minus 3y மட்டும்தான் இருக்குது. அப்போ 2x minus 3y the whole cube எடுத்துக்கோங்க. மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. அவ்வளோதான். 8x square into 2x minus 3y the whole cube into இந்த ஹோல் வேல்யூவை இங்கே எடுத்து எழுதிட்டிங்கன்னா உங்களோட எல்சிஎம் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்சிஎம் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சிம்பிளான திங். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இன்னும் நிறைய சம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ண உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளஸ்ட்டாக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு இதில் உள்ள ட்ரிக்ஸ்லாம் நல்லாவே தெரியும். ஓகே, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.